எத்திரிச்சு விட்டு ஓடுவீங்க. அப்பா அந்த ஸ்டாண்ட் வச்சிருக்க யாருப்பா? ஆமா ஸ்டாண்ட் வச்சுக்க. ஸ்டாண்ட் எடுத்து போச்சுருங்க கேமரா உடச்சி விடுவீங்க. நான் தூக்கி அப்படி மண்டு அடிப்பேன். அண்ணே செட்டுக்காரனே கலக்குங்க கிளம்புங்க மெல்ல ஏத்துங்க. லாரியை வர சொல்லி ஏத்துங்க. ரங்கு ரங்குன்னு அடிப்பேன். இப்ப நேரத்துல சாமியை சந்திக்க போனேன். அவருக்கு எனக்கு பல வருஷம் பகை. சண்டை உண்டு 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 சண்டை பிரச்சனையாவா? சண்டை பிரச்சனைமா? ஆமா. அதாவது இதாவது என்ன நான் சொல்ல வரேன்னா, மண்ணை தீர்ந்து போச்சு. மண்ணை தீர்ந்து போச்சு. டீசல் எடுத்து போட்டு விடாமா? டீசல் போல தண்ணி ஊற்றி வச்சு போயிட்டாங்க மக்களையே. அந்த காரணத்தால காதகத்தில் பாட்டுப்படும் சாமியார் ஆடவா கானகத்தில் பாட்டு பாடு. கனகத்தில் ஒரு விச்சு மிட்டாய் சாப்பிட்டுருக்கிறேன். கனகத்தில் என்ன செஞ்சு கிழிச்ச உனக்கு வாலி மத்த சொல்றேன். யார் முதல்ல? நீங்க யாரு? நீ யாரியா? நீங்க யார் சொல்ல மாட்டீங்களா? நீங்க கேட்க மாட்டியா? நீங்க யார் சொல்லுங்க? ஒப்பத்தை விட்டு பாவட பாட்டுக்கு கிளியுமா? ஒரு நாடு சாமியாக மாறலாம். பேர் என்னங்க வச்ச முதல்? சுழியா சுழியா. சரி அதெல்லாம் கிடையாது. யார் முதல்ல? நீங்க யாரு? நீ யாருப்பா? ஏன் நீங்க யாரு சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன் நீ யாரு சொல்ல தெரியாதா? நீங்க யாரு சொல்லணும்? ஒத்த விட்டு சொத்து போயுமா? ஏன்னா பேர் சொல்றத சொத்து போகுமா? ஆமா. யாரு முதல்ல? நீங்க யாருங்க? ஏன் நீ யாரு சொல்லியா முதல்ல? நீ யாரு? வந்தவரை வழிமறுத்தது நீங்க. ஆமா. அப்ப வந்தவரை வழிமறுத்ததுன்னா அப்ப வந்தது நானு, வழிமறுத்தது நீ. எங்க இடத்துக்கு வந்தனால வழிமறுத்தேன். எதுப்பா ஓயிடம்? இது யாருக்கு எந்த இடம் சொந்தம், யாருக்கு எந்த இடம் நடந்தது? அண்ணே பூராத்தையும் கழட்டிருங்க. கோச்சுக்கிறான் பூராத்தையுமே கழட்டிருங்க. இது எங்க இடம், இது உங்களிடம். ஆக தூங்குகளை வாங்குகின்ற மூத்து சுனிமாரி போனாலும் போச்சுடான் இருக்கேன். அப்பேற்பட்ட உலகத்துல எல்லா உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் என்னது ஓய்வு இருக்கு. ஓய்வு. இந்த ஓய்வு இருக்கும் பொழுது மனிதன் விடக்கூடிய இந்த மூச்சு கணக்காக மட்டும் ஓய்வு எடுத்துருச்சு.
மனிதன் இறந்துருவான். இறந்துருக்கான். ஆக அதனால பாருங்க யாருக்கும் எதுவுமே நிரந்தரம் அல்ல. அதே போல பாருங்க பெத்த தாயோ தகப்பனோ செத்து போயிட்டாங்க கூட சேக போறோமா? சரி, கிடையாது கிடையாது. அவர்களெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்றோமே திருமணம் பண்றோமே கட்டிய பொண்டாட்டி இப்ப கணவன் செத்து போயிட்டான்னு பொண்டாட்டி சாக போதா? இல்ல பொண்டாட்டி செத்து போயிட்டாலும் அப்பன் சாக போறா? கணவன் சாக போறானா? கிடையாது. பெத்த புள்ள சாக போறானா? கிடையாது. ஆக யாருக்கும் யாரும் நிரந்தரம் அல்ல, யாருக்கும் எந்த இடமும் சொந்தமும் அல்ல. அதனால இது உங்க இடம்னு கேக்குறீங்க. இந்த இடத்திற்கு அத்தாச்சி வச்சிருக்கியா? அத்தாச்சி வச்சிருக்கேன். அத்தாச்சி வச்சிருக்கேன். அத்தாச்சி வச்சிருக்கியா? அத்தாச்சி வச்சிருக்கியா? அத்தாச்சி வச்சிருக்கேன். கேக்குறது புரியுதா புரியலையா? புரியுது புரியுது. அத்தாச்சி வச்சிருக்கியா? அத்தாச்சி வச்சிருக்கியா? அத்தாச்சி வச்சிருக்கேன். அத்தாச்சி வச்சிருக்கியா? ஆமா. சரி, யாரெல்லாம் வச்சிருந்தீங்க? அத்தாச்சி எனக்கு முன்னாடி எங்க பெரியப்பா வச்சிருந்தான். பெரியப்பா வச்சிருந்தாரு. ஆமா. சரி, இருக்கட்டும் பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி எங்க சித்தப்பா வச்சிருந்தான். சரி, அதுக்கு முன்னாடி எங்க அப்புச்சி வச்சிருந்தாரு. அப்புச்சியுமா? ஆமா. கிழக்கு போயிடும். சரி, இருக்கட்டும் பரவாயில்ல. நின்று போங்க. சரி, அதுக்கு முன்னாடி எங்க பாட்டி வச்சு. அதுக்கு முன்னாடி பாட்டோட பாட்டி வச்சு. அதுக்கு முன்னாடி கிழிஞ்சிட்டு தான் போவாங்க. இல்லடா, எல்லாரும் வச்சிருந்தீங்க அத்தாச்சிய. ஆமா. அண்ணன் எங்க போனாரு? அண்ணன் மைக்க பொங்க போனாரு. மரியாதையா பேசணும். ஏங்க எடுத்துக்கூடிய பட்டா அதத்தையும் கேட்கிறேன். பட்டா வச்சிருக்கீங்க. செம்பட்டா. அப்ப இடத்திற்கு உண்டான ஆதாரம் பட்டா வச்சிருக்கீங்க. ஆமா. அப்ப என்கிட்ட இருந்தா என் பட்டா, என்கிட்ட இருந்தா ஏன் பட்டா? சரி, உங்ககிட்ட இருந்தா உன் பட்டா. என்னடா இடம் உங்க இடம் தானியா? ஆமா. சரி, பட்டா வச்சிருக்கேன். அது உங்க பட்டா சொல்லிட்டு சரி உள்ள கொண்டு வந்து பார்க்கலாமேன்னு பார்த்தேன். ஆமா, நல்லா பார்க்கலாம். சரி, யாரு நீங்க? நீங்க யாரு? ஆள் பாக்குறதுக்கு அம்சமா இருக்கே, அழகா இருக்கே. யார் நீ? நீங்க யாரு? நீ யாரு சொல்லியா? யாரு சொல்லியா? நீங்க யாரு? நான் கண்டுபிடிச்சேன். எப்படி சொல்ற? நீங்க யாருன்னு சொல்லவா? எப்படி சொல்ற? நீங்க நம்ம மாசு ஹோட்டல்ல வேலை பார்க்கறாங்க. எங்க மாசு ஹோட்டல்ல? நான் எதுக்கு அங்க வேலை பார்க்க போறேன்? இந்த சோத்து கட்டு மட்டும். சோத்து கரண்டியா? இது என்ன தெரியுமாயா? மகதையாள். மாமியார் என்ன பத்தி? ஆமா, மாமியா மதுனியால நாயக்கா தொங்க போட்டுறேன். என்ன தெரியுமா அது? மகதையாள். பாடக்கூடிய பாடலுக்கு இசை மீட்டக்கூடிய கருவி. எங்க வீட்டுல பாப்போம். நீ பாடு. பாட வாட்டேன். அப்ப நான் பாடுறேன் கேட்டுவி. ஆமா, இப்ப பாடுறேன். அன்னைக்கு அழைச்சு வீட்டுறீங்க. வாயா பாட்டு அந்துக்கு வாசிக்கிறேன். உங்க செவ்வரம் இருந்து வாப்பா. செவ்வரம் அத்தி விடுவேன். பாடுறா என்னடா பண்ணிக்க? பாடுறேன் போறேன். சொல்றியா? மாமா ஊம்ப முதல்ல சபை எறிந்து பேசு. கட்டி சமயம் எறிந்து பேசு. கண்ணால கண்டபடி கட்டி பிடிக்கிறோம். என்னடா பாடுற நீ? முதல்ல ஆளு மாட்டோம் ஓட்டுவோம். அரைஞ்சு விடுவேன். என்ன பேசணுமோ அதைத்தான் பேசணும். அதைத்தான் பேசுறேன். அப்புறம் என்ன பாடுறாண்டா உன் சவுடி எதுக்கு பேசுற? அப்புறம் நான் யாருக்கா? இது மகதையாலியா? மகதையால். அது என்னது? சப்தம் நாங்கள் கையில சிப்பலா கட்டை. சப்பாத்தி கட்டையா? சப்பாத்தி கட்டையா? சிப்பலா கட்டையா? சப்ததால கட்டை. சப்தம் என்றால் 7, சுரங்கள் 7. அதாவது இசை என்பது ராகம் என்பது 7 வகையான ராகம் உண்டு. அப்ப 7 வகை ராகத்திற்கும் இசை மீட்டக்கூடிய. அதுலயும் பாட்டுக்கு அனுப்பிய பாடு. உன் பாட்டுக்கு அனுப்பிய உங்க பாட்டுக்கு அனுப்பியேன். பாடியா? ராக்கு முத்து ராக்கு விளக்கமா தூக்கு 5-6 ரூபாய்க்கு மணிமாலை உங்க கழுத்துக்கு பொருத்த மாடி. நம்ம ஊர் மீனாட்சி பாட்டாளவு கண்ணுக்கு வருத்த மாடி. பாட்டு மறந்து போச்சு. அதுதான் பாட்டு. என்னடா நினைச்சிருக்கோம் மனசுல? என்ன நினைச்சிருக்கோம் மனசுல? ஏண்டா ஒரு தெய்வீகமான இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த உச்சனி மாகாணி அம்மா. அந்த தாயை பத்தி பாடு. இல்ல மதுரையே ஆள்கின்றாளே, இந்த மதுரைக்கெல்லாம் அரசு, உலகிற்கே அவத அரசு. ஆமா, மதுரை பட்டணத்தை ஆள்கின்றாளே மீனாட்சி அம்மா, அவளை பத்தி பாடு. மதுரை அரசாளும் என்னடா பாடுற? மீனாட்சி. ஏண்டா உலகத்துக்கே அரசு எவ்வளவுதான்டா. ஆமா, அப்புறம் போயிட்டு என்ன பண்ண நீ? மதுரை அரசாலும் மீனாட்சி. மதுரை அரசாலும் மீனாட்சி மாநகர காந்தியிலே காமாட்சி. மதுரை அரசாலும் மீனாட்சி. அது டீ கடை வச்சுக்க பொம்பளை தானே. டீ கடை
அரை வாங்கிட்டு போறேன் நினைக்கிறேன். வெட்டியா அரை வாங்கி விட போறேன். சரிங்க சாமி. எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வரேன். இப்பதான் 50 மீன் போயிட்டாரு. மேலூர்ல இருந்து வரியா? மகேந்திரா தான் வந்தேன். மகேந்திரா வண்டியில இருந்தா யார சொல்ற? மேலூர்ல வந்தேன். மேலூர்ல இருந்து வரேன். பண்ண கொட்டாம்பட்டி மேலூரா? கொட்டாம்பட்டி மேலூரா? மேலூர்னா மேலோகம். ஈரேழு 14 உலகம். ஈரேழு 14 உலகத்துல நான் வருவது மேலோகம். மேலோகத்துல இருந்து மேலோகத்துல இங்க வர்றதுக்கு எவ்வளவு பஸ் காசு? பஸ் காசா? ஆதார் அட்டை கொண்டு வந்தீங்களா? ஆதார் ரேஷன் கார்டு கொண்டு வந்தீங்களா? ஆதார் அட்டை என்ன? ஸ்மார்ட் கார்டு கொண்டு வந்தீங்களா? எதுக்குறாது? சீமத்தில் விட்டா வாங்கிட்டு போங்க. சீமத்தினியா? பின்னாடி எதுக்கு அம்மா ஆதார் அட்டைன்னா என்ன? ஆதார் அட்டை ஆதார் அட்டை. அதான் எதுக்கு? எதுக்கு? எதுக்குறா? திறக்கிறதுக்கு. ஒண்ணு முழுமையா பேசியா? ஆதார் அட்டைனா எதுக்கு? நம்ம மனிதன் இந்த உலகத்துல வாழ்ற ஒரு ஆதாரம் இருக்கு. ஆமா, மனிதர்கள் இந்த மண்ணுலகத்துல வாழும் பொழுது ஆதாரத்தோட அடையாளத்தோட இப்படித்தான் வாழணும் அப்படின்றது தான் உங்களுக்கு தேவையானது ஆதார் அட்டை. எங்களுக்கு அது தேவையே கிடையாது. தேவை கிடையாதுயா? ஆமா. சரி சரி. அஸ்தமா சித்துக்கள் வருவது போறது யாரு கண்ணுக்கும் தெரியாது. போறது வர்றது எதுவுமே தெரியாது. ககன மார்க்கமாக ஆகாய மார்க்கமாக பறந்து வரக்கூடிய தன்மை எனக்கு உண்டு. இப்படி பறந்து இல்லையே? ஆமா. வெக்கே காணா ஒளி. என்னடா நினைச்சிருக்கீங்க? சீக்கு வந்து பிராணி ஒண்ணு கத்துது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மேலோகவாசியா? மேலோகவாசி. அங்க இருந்து ஆரம்பிச்சு ஏடா கேட்க? யார ஊருகா படம் வந்தீங்கன்னு கேட்டேன். எதை ஊருகா? நான் இதுக்கு ஊருகா படம் வரேன். எதை வச்சு கேட்கிற? பார்த்தா ஊருகா போற ஆளு மாதிரி. ஊருகா போடுற மாதிரி இருக்கேன். சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. அதனால ஒண்ணும் தப்பே இல்லை. எப்பயுமே நம்மளுக்கு சுருக்கணும் கொடுத்துதான் பழக்கம். அதனால நான் என்ன சொல்றேன், மேலூர்ல இருந்து வரேன். மேலோகவாசி. சரிங்க. வந்திருக்க வேலையை கேட்கிறேன். கலகம் செய்வதற்காக வந்திருக்கேன். கலகம் செய்ய யாருக்கு? அந்த பவுண்டா சபனப்புல செய்வீங்களா? கலர் செய்யவளோட கலகம் செய்ய வந்திருக்கியா? அந்த கம்பெனி உங்க கம்பெனி? எந்த கம்பெனி? இந்த தொருணம். என்னடா சொல்ற? தொருணோ கம்பெனி ஓனர் தானே நீங்க? தொருணோ கம்பெனி இல்ல. கலகம்யா? கலகமா? கலகம். எங்கும் கலகம், எதிலும் கலகம். எங்க பார்த்தாலும் கலகம். சரி சரி. ஆரம்பத்தில் கலகம், இறுதியில நன்மையில முடியக்கூடிய கலகம். ஆமா. உங்க கலகம் எங்க முடியும்? என்னுடைய கலகம்னா ஒவ்வொரு வகையான கலகம் இருக்கு. எப்படி? இப்ப நான் புத்தியால கலகம் பண்ணுவேன். நான் கத்தியால கலகம் செய்வேன். அறிவால கலகம் பண்ணுவேன். அறிவால கலகம் செய்வேன். நான் சொல்லால கலகம் பண்ணுவேன். நான் கல்லால கலகம் செய்வேன். நான் தெம்பால கலகம் பண்ணுவேன். நான் வந்து வம்பால கலகம் பண்ணி வம்பார வாங்கி போறேன். உன் கலகம் எங்க முடியல? உங்க கலகம் எங்க முடியும்? என் கலகம் ஆரம்பத்துல கலகமா இருந்தாலும் இறுதியில நன்மையில முடியக்கூடிய கலகம் எனது கலகம். எங்க கலகம் சிலைமான் போலீஸ் செல்ல முடியும். அதே உன் கலகம். ஆக அவங்க 2 அடி கொடுத்தாத்தே போதும் என்ற மனமே பொன் செய்ய மருந்து. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டேன். அவங்க 2 கொடுத்தாத்தே உன் கலகம் அங்க முடியும். சரி, என் கலகம் அப்படி கிடையாது. நம்ம கலகமே வேற மாதிரி. சரி, அப்பா பேர் என்ன? பிரம்மதேவன். அப்பா பிரம்மாவையா? பெரியப்பா பெரியப்பா. ஐயா அப்பா அப்பா அப்பா. உங்க அண்ணனுக்கு அண்ணன் வர வேணும்ப்பா. உங்க அப்பா செத்தது கூட வர முடியாது. இருக்கிற எங்க அப்பா நான் சொல்றேன். விளங்காப்பல உங்க அப்பா நல்ல மனுஷனே, நல்ல மனுஷனே. எங்கடா பார்த்த நீ? உங்க அப்பா தானே எங்க ஆட்டா வச்சிருந்தேன். உங்க ஆட்டா வச்சிருக்காங்க. நானும் உங்க அப்பாவை சேர்ந்து நம்ம கீழடி ஒழிச்சப்ப தண்ணி அடிச்சா. யாரா சொல்றீங்க? ஓயாம கண்டங்கப்பா வாங்கிட்டு குடிச்சேனே, குடிச்சாரே. யாரடா சொல்ற? ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் உங்கால ஓடி கடை வாங்கி வச்சுட்டு போயிட்டானே. கடை வாங்கி வச்சுட்டு போயிட்டு யாரடா சொல்ற? அந்த கடைக்காரர் வேற அறுபது போட்டு காசு கொண்டு போய் கண்டவன் காலை வெட்டா. யாரடா சொல்ற? அழுகாத முத பெரியப்பா. போல பாசக்காரனா இருக்கா? நல்ல மனுஷப்பா. பாட்டுல வருதுப்பா. ஒரு பீடி எடுத்து நெஞ்சுல செத்து போயிட்டானே. டேய் டேய் டேய், யாரையா சொல்ற நீ? பெரியப்பா பெரிய. உங்க அப்பா மைக் செட் வச்சிருக்க பரமே தானே? யாரா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானு? எங்க அப்பா பிரம்மதேவன் சொல்றேன், நீ பரமன சொல்றியடா முத்தாப்பல. படைப்பு தொழிலுக்கு அதிபதியா? படைப்பு தொழிலுக்கு ஈரம்பு முதல் 84 லட்சம் ஜீவராசிகளை இந்த உலகத்திற்கு படைப்பது என் தந்தை பிரம்மா. நான் மகிழ்ச்சிட்டு பரமே நினைச்சேன். பாத்தியா? சரிங்க. ஆத்தா பேர் என்ன? ஆத்தா ஆத்தா பேர் என்ன? அப்படி கேள்ற. நம்ம கலை பண்ணி
அலைமகள் மலைமகள் கலைமகள் தமிழ் செல்வி பெரியம்மா அடங்கி வாடா வாங்க மேல வந்து சொல்லுங்க என்னடா சொல்றீங்க வாட முதல்ல வாழ மேல வாடா அண்ணே அவனை கூட்டத்துக்குள்ள விடாதீங்க ஏதாச்சும் இருந்தா தூக்கிட்டு போயிருவேன் போன வாரம் படித்து ஒரு பொம்பளை செருப்பு தூக்கிட்டு வந்துட்டேன் நேரம் போட்டு நாரம் போடுறாங்க அவமான பத்தி ஏட்டி கண்டார ஓடியா மலை மலை அத்தே மலை அம்மம்மா எத்துங்க 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 பெரியம்மா பெரியவா செத்து போச்சு நீங்க படுத்து ஊம்புறீங்களா எத்துறீங்க எதுக்கு நாளைக்கு ரொம்ப பெரியம்மா பெரியம்மா யார சொல்றேன் உங்க அம்மா பட்டு பாடு விற்கிற கலைவாடி தானே நான் யார சொல்லிட்டு இருக்கேன் அலைமகள் மலைமகள் கலைமகள் என சொல்லக்கூடிய தமிழ் செல்வி தமிழுக்கே அவள் தான் வாணி ஆக என் தாய் யாருன்னு கேட்டா நான் யாரு கல்விக்கு அதிபதியா என் தாய் பருத்தி பால் வைக்கிற பொம்பளை இல்லையா சாரி ப்ரோ அடா என்னடா ஏன்டா அப்படி இது கொஞ்ச நேரத்துல அப்படி என்ன பாட்டி பெரியம்மா பெரியமா செத்து கூட பாம்பளை தானே டேய் அந்த பொம்பளை வாடு முத யார சொல்லிக்கிட்டு இருக்கே நீ வாட்டுக்கு இப்படி சரி இடம் உங்க இடம் உங்க இடம் சொன்னீங்க ஆமா இந்த இடத்திற்கு உண்டான பேர் என்ன இந்த இடத்துக்கு உண்டான பேர் படகாம ரொம்ப அரவாங்கி போறப்ப இடத்திற்கு உண்டான பேர் என்னையா இந்த இடத்துக்கு பேரு சுலைமான் சுலைமானம் ஆனா உண்மையான ஊர் பேர் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் அதான் கேட்கலையா 10 ஊருக்குள்ள கேட்டிருக்கேன் இந்த நிலத்திற்கு உண்டான பேர் என்னடா அடிக்கொண்டா என் ஊருக்குன்னு இந்த இடத்துக்கு பேரு இந்த இடத்துக்கு பேர் வேப்பிமலை சாரல் வேப்பிமலை சாரல் ஆமா ஆக இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த இடத்துல கருவலை வெட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த கம்மா கொண்டு கருவலை வெட்டியா இடத்துல என்னையா பண்ற இந்த இடத்துல காவல் பாத்துக்கிட்டு இருக்கு என்ன காவல் செய்ய கருதினை செத்தினை கருதினா என்ன செத்தினை என்ன கருதினா கருதினை செத்தினை செத்தினை சரி இதோட கிரகந்த முடியும் நான் அதெல்லாம் கேட்கல ஆக விவசாயி மகன் ஆமா பெருங்குண்ட விவசாயி மகன் உலகத்திலே தலை சிறந்தது உலகத்திலே காக்கப்பட வேண்டியது விவசாயமும் விவசாயிகளும் ஆக பெருங்குண்ட விவசாயி மகன் ஆக இது நஞ்ச நிலமா புஞ்சை நிலமா நஞ்சைன்னா என்ன புஞ்சை நஞ்சை பூ பிளஸ் புஞ்சை நல்ல மரியாதை அப்புறம் என்னங்க ஏன்னா நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன நாய் இஞ்சை நஞ்சை பூ இஞ்சை எங்களுக்கு தெரியாத நஞ்சைனா என்ன புஞ்சைனா இல்லையா புஞ்சை பேசக்கூடாது வீக்கலாமா வீக்கலாமா நஞ்சைனா என்ன புஞ்சைனா கேட்டா அதிகார புஞ்சை பேசுறீங்க மரியாதை இல்ல உனக்கு அப்புறம் புஞ்சை வச்சு மஞ்ச புஞ்சை உடச்சு விடுவேன் நஞ்சைனா என்ன புஞ்சைனா ஆகுன்னு ஓடி போயிருக்கேன் இங்க வாடா ரே வேணாம்டா இன்னைக்கு ஒருத்தருக்கு என்னமோ நேரம் இருக்கு அந்த அவர் அப்படியே இருக்கா பாரு கிணகமாடா வந்து சொல்லலாம் இங்க இங்க வாடா ஒரு வாழைப்பழம் வச்சிருக்கேன் வாங்கிக்கிறா இங்க வாடா பழம் வச்சிருக்கேன் வாடா வாடா முதல்ல வாடா முதல் கீழே இறங்கி வாடா நீங்க வாடா இன்னொரு நம்பி இங்க வாடா வாடா நஞ்சைங்க என்ன புஞ்சைங்க என்னடா
அவன் ஆளை உள்ள கூட்டத்துக்குள்ள விடாதீங்க. பணம் காசு பொருள் எல்லாத்தையும் திருடிட்டு வந்துருக்கேன். எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி நந்தைனா என்ன? அதை பத்தி கேட்டப்ப கேமரா எடுத்து உட்கால ஓடி பொழந்துடி என்னடா கேக்குற? நந்தைனா என்ன? என்னடா அப்படி திற? குரங்கு தோத்து போயிரும். இப்ப நஞ்சையில என்ன தூக்க முடியலையே. தூப்பாரா கை வலிக்க போகுது. யாருக்கு பாகுபலின்றது? அவன் ஒரு புளிக்கு ஆக மாட்டேன். நீங்க வேற பாகுபலியா? சரி அதெல்லாம் இருக்காது பரவாயில்ல. சரி வேணா அதெல்லாம் ரொம்ப நேரம் பேசுறீங்க. இப்போ 4 விஷயத்தை கேட்டால் விவரமா கேட்கணும். நந்தியில என்ன புந்தையினான்னு கூட வேணாமியா? ஆமா நந்தியில என்ன அவளையும் புஞ்சையில என்ன அவளையும் புஞ்சையெல்லாம் எங்க கிடக்கு? நந்தியில என்ன? டேய் நந்தி வாட முத இந்த வர தயாராம அவர். டேய் இந்திரா அட வாடா. டேய் வாடா. கண்ணாடி முன்னாடி உடச்சு விடாடா. வந்ததோடா உன் சம்பளத்தை கொடுத்தா ஈடாகடா. நீ வாங்குற 150 ரூபாய்க்கு இப்படி போராட்டமாடா. டேய் வாடங்க. எங்கடா நீ வண்டியில இருந்து குதிரை பாப்பான். ஏன் ஓடல? ஆளு இல்ல அதனால வண்டி ஓடலையா? எவன் மாமியால வச்சிருக்கானோ அவன் செத்த நேரம் கூட என்னடா ஏறி வந்ததோடா. என்னை பிடிச்ச கிடக்கமாடா வந்ததோடா. நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? எனக்கு ஆய்வு வந்து போயிட்டு அதானே பாத்திரம் போனா அங்க ஒரு வாட்சம் நம்ம காசு கேட்டா திரும்பிட்டு வரேன். சரி இருக்கட்டும். சரி வா. அருமையா பேசுற பெருமையா பேசுறேன். ஆக மேலோகவாசி பிரம்மச்சாரி நாற்புகழ் மைந்தன் நாரத மகரிஷி. நாரத மகரிஷி. உங்க பேரு? இந்த புழுங்க அரிசி பச்சை அரிசி தான் கொண்டு வர மாட்டேங்கிறா. என் பேரு வீரதேவி. வீரதேவி. எங்க அப்பா பேர் நந்திராசன். அம்மா பேரு? எங்க அம்மா பேர் நங்கிய போகி. வந்திருப்பதன் காரணம்? வந்திருக்கிறது காவலுக்காண்டி வந்து. காவலுக்கு. ஆனா சத்தம் ரெண்டா கேட்டுச்சே உள்ள. சத்தம் ரெண்டா கேட்டுச்சுன்னா சோறு கடிச்சாரு. சோறு கேட்டது சேராட்சி வச்சா உள்ள ஒண்ணு கடிச்சாரு. சோறு சத்தம் கேட்டுச்சியா? சோறு கேட்டது தங்கச்சி. தங்கச்சியா? ஆமா. இன்னொரு சத்தம் கேட்டுச்சு. ஆள் தங்கி அவங்க ஆளாமுங்க. இவன் மூஞ்சிக்கு ஒரு ஆளா? சரி இருக்கட்டும் பரவாயில்ல. ஆளுன்னு சொன்னேல. இப்ப நீ என்ன பண்ற? நேரம் உள்ள போற அந்த பிள்ளை கையோட கூட்டிட்டு வந்து ஏன்ட்ட விட்டுட்டு போயிருக்கு. கொஞ்சோண்டு ஹேண்ட் இருந்தா கொடுத்து போங்க. கூலி புகழிக்கு வச்சிருக்கீங்களா? அதுக்குட பார்க்கணும் முடியல. பார்க்கணும் முடியல. கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போடா. யாரும் காசு வேண்டியத உரிமை. ஆமா அந்த பிள்ளை உனக்கு ஆளா இருக்கட்டுப்பா. வாடு வாக்கிய கிழிச்சா. இவன் ரூம் பாய் மணியை பேசுறானே. ரூம் பாயா? பீடியாவது கொடுத்துருப்போம். இது இல்ல ஒரு பிரம்மச்சாரிட்ட போய் பீடி கேட்கலாமா? சரி வாங்க. என்ன அப்படி பேசுனா எப்படி? கொஞ்சம் இறங்கி வாங்க. நீ தாண்டா இறங்கி வரணும். அந்த பிள்ளைய கூட்டு வந்து விட்டுட்டு போடா. சரி எவ்வளவு பேசிக்கலாம்? கட்டாது கட்டாது. இந்த குறைச்சு வா. அனுப்பிச்சு சூத்து போட்டு வராதுப்பா. நல்லா 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 நடந்து போடுங்க. நல்லா நீ நல்லா வாய் போடுறா. பாரு கண்ணே என் அமுதே என் முத்தே பவளவே முத்தாரவே ஓடியாத்தா. ஆமா வெள்ளையம்மா. வெள்ளையம்மா ஒரே யூனிஃபார்மா இருக்கா?
இப்படி எல்லாம் பேசினா காதல் வராதுடா, கடுப்பு தான் வரும். அப்படி சொல்லாதீங்க. உன் கணவனை அப்படி வெறுக்காதீங்க. இப்படி ஒரு கணவனா இருந்தா நான் மருந்தை குடிச்சு செத்து போவேன், இல்லைன்னா உன்னை கல்ல போட்டு கொண்டு லேசா குனி. உனக்கு நான் தாண்டா சனி. அப்படி சொல்லாதான். ஆமா, நீங்க தான் எனக்கு மிகப்பெரிய பணியாளர் சொல்ல போனாரு. ஆமா, வர்ற ஆசை வராம போயிடும். ஒழுக்கமா வாடா. வீரத்தை வா. பாடிக்கு இந்த லேடி தேவையா? ஏப்ப இம்புட்டு ஒரு சொரட்டாங்குச்சிய, அது சும்மா குப்பையில கிடக்குற சொரட்டாங்குச்சிய சும்மாவே கிடக்கும். அது கூட குச்சி கோர்த்துட்டு கிடக்கு. நான் கோர்த்து கிடக்க மாட்டேன்னா அதே சும்மாவே கிடக்கும். சும்மா தான் கிடக்கு. நீ குச்சிய போக்கலாம், இன்னொரு குச்சி இடையில போக்குற மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? அப்ப சொரட்டாங்குச்சியில அப்ப அப்ப கழுத்த குச்சியை திரிக்க வேண்டியது. கண்ணை நம்ம இடத்துக்கு மேலாம வாசி. ஏய், பிரஷர் மாத்திரம் போட்டியா? பிரசவத்துக்கு தான் மாத்திரம் போட்டிருக்கேன். பிரஷர் மாத்திரம் போடல. சொல்லியா? மேலாம வாசி பிரம்மனின் புத்திர 1 2 3 4 சொல்றா. பிரம்மனின் புத்திர 4 மகிழ்ச்சி வந்திருக்காங்க. அன்பு தங்கமே, என்ன சொன்னீங்க? நீ அதோட புரிய நாதான் பாத்தீங்களா? ஆமா 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 ஆமா. நாரதரா நம்ம இடத்துக்கா வந்திருக்காரா? அவர்கிட்ட பேசுனீங்களா? பேசினேன். உங்கள்ட்ட பேசி ஜெயிச்சுட்டாரா? இப்ப முடிய மாட்டாத்தா. ஆமா, இவ்வளவு பெரிய தைரியசாலி. இந்த பிஞ்சையை கேட்டான்னு சொல்ல தெரியல. சரி, தமிழ் கேட்கலாம் சொல்லு. அவர் கேட்டுதான் சொல்லல. ஏமா இது நஞ்சையா புஞ்சையா? நீ என்னமா பெரிய புஞ்சியா இருக்க? ஏண்டா வெட்டி புஞ்ச? வந்ததுல இருந்து கிறுக்கு புஞ்ச மாதிரி இருக்கு. என் உடைய பார்க்கையில எனக்கு கடுப்பு புஞ்சதான் வருது. ஆம்பளை புஞ்ச ஆசையே போயிட மாட்டேங்கிறா. ஆத்திர புஞ்ச வருது. கூப்பிட நாரதர் புஞ்சையா? சி, சாமி மூஞ்ச காணி. ஆத்தாடி எத்த தண்டி வீண ஆறுதான் சித்தாடா இருக்காங்க. இந்த இவனை கொஞ்சம் செஞ்சு ஆத்தாடி சாமி. இல்லத்தை நாட்டு வந்து அறுவகை சிவோடு உணவு வச்சிருப்போம். எங்க காட்டு வாசகர் பயன்படுத்தாங்க. எனக்கு வரவே இருக்க மாட்டாம பெற்று விட்டாங்க அவங்க. எப்பயும் இது உண்மையாலுமே இதுல அடிச்சு தண்ணி வருது. நான் வேண்டாம், நான் ஒண்ணு செய்றேன். பாத்துங்க, பாடும் கோயில படுறா. பாடும் கோயில நானும் இருக்க இன்னொருத்தி எதுக்கு நான் படுத்த மாதிரி நீ குப்புறப்படுத்தல மல்லாக்கப்படுத்து இதே மாதிரி கத்த விடணும். சரி, பாடும் கோயில பாடு பாடு. இது பத்தாத, வேற போயிட்டு வா. இது பத்தாதா? போயிட்டு வா. அப்ப நான் என்ன செய்வேன்? இந்த அவர்கிட்ட ஒரு மூடி இருக்கும், வாங்கிட்டு வா. நானும் இருக்க என்ன போல
நசன் இருக்கு ஆ? அது வேண்டாம், அந்த அளவுக்குலாம் ஒத்து இல்ல. இங்க வா, நல்ல வேலை பாக்குறேன். எப்பவுமே நீ எனக்கு புருஷனாவே இரு. யாரு வந்தாலும் இப்படி விட்டுட்டு வேலையை பார்க்க போயிடணும். சரியா? பீடி என்ன கோட்டரே வாங்கி தரேன், குடிச்சிட்டு பீடியை குடிச்சிட்டு படுத்துக்க. அந்த பழக்கம் தானே இல்ல போட்டு. ஆனா பாலாவது வாங்கி தரேன், வாயில சப்பிக்கிட்டாரு. நல்லா சப்புவ. வா. ஓ, உங்க அப்பா வீரத்தை வேற உனக்கு பேர் வச்சவங்க. அப்புறம் சொல்ற சொந்த லேசா அடங்கிடுச்சு. என்ன ஒரு மாதிரி உப்பு கைக்குது. மந்தல அப்படி ஃபில்டர் போட்டு அடிச்சுக்க. அம்மா வாடா வாடா. நாலு அங்க பாரு மிரண்டு இருக்காரு. ஏன் சாமி மேல ஒருத்தரை இப்படிலாம் மாத்திருக்க மாட்டீங்களே? இந்த பொறுமையா உங்களோட இந்த காசை வாங்கி காலையில சீட்டு காசு கட்ட பொறுமையா யாராவது ஆளு சாமி சொல்லிக்கிறானா? ஒரு ஊருக்கு அப்படியே சொல்லிக்கிற. அதாவது சும்மா ஆள் அல்ல, வழியில் இல்ல சாமி. சாக வேண்டியதானே? ஐச வேற எவனோ தப்பிட்டியா? சரி, அதான் இருக்கட்டும், பரவாயில்ல. நல்ல வரவேற்பு. வாழ்க்க வர முடியாது. உள்ள சத்தம் கேட்டுச்சு. கல்யாணம் வர சொல்லு. தங்கச்சி எப்படா வந்த அக்கா அண்ணே பஜனையில இருந்ததுனால பெயின் மறந்துட்டேன். முன்னாடி காலத்துல சொல்றேன். ஏய்
ஏமா நம்ம இடத்துக்கு மெழுகு வாசி முகர கட்டி இதெல்லாம் ஒரு முகரையாடா இப்படி சொல்லாத என் முகரைக்கு என்ன குறைச்ச அண்ணா நான் ஒரு வார்த்தை நானே பிறந்தா என்ன உன் முகரை என் முகரை பாரு ஒரு வருத்துல பிறந்தவா இவனை பெற்ற உங்க அப்பா அழகர் கோயில் போயிருப்பாரு அங்க போய் சாமி கும்பிட்டு தான் வந்து எங்க அப்பா வந்து வீட்டுல ஆனா உங்களை அனுப்பும் பெருமையா கிடைக்கும் ஏப்பா ரெண்டு பேரோட அன்பு இணை பிரியாம அப்படி இருக்கீங்க அப்படித்தான்டா போடுற துணியில முதல்ல அப்படி இருக்கீங்க அப்படித்தான்டா அப்படித்தான்டா ஒரே இடத்துல இருக்கீங்க ஒரே புழுதினியா தான் தள்ளி முதல்ல சரணே நான் குடும்ப குத்து விளக்குனா இவர போயிடும் வா என்ன என்னடா என்ன நம்ம இடத்துக்கு நம்ம காக்கப்புறம் மரம் பெருசா பெருகி வச்சுட்டு அப்பா அறுக்கிற மிஷினோட நாட்டுல மரம் இருக்கு செடி இருக்கு அதை கேட்கல ஏன் கூப்பிட்ட அதாவது நம்ம இடத்துக்கு பெத்தாப்பட்டி நவனோடி வந்திருக்காருமா ஏப்பா சாமி மைத்திரியா வரும் சாமி உனக்கு இனிமேல் திருநூறு சாமி ஆனேன்னா அங்க இருந்து ரொம்ப நீங்க இனிமேல ஆட்டு கொட்டாயில படுக்காதீங்க ஏன்டா சொன்னா கேட்கறீங்களா இங்க வர உண்ணி அவன் அப்படிதான் சாமி விளையாட்டாவே அவனை தப்பா நினைச்சுக்காதீங்க சிறு பிள்ளைல இருந்து அவனுக்கு மட்டும் செல்லம் கொடுத்து வளர்த்திட்டாரு அவங்க அப்ப நம்பிடாச்சு தெரியுதா ஆமா அடுத்த பிறவில என்னை கோழி பஞ்சாரமா படிச்சாரு என்ன காரணம் இந்த உலகத்துல இருக்க அம்புட்டு ஆம்பளைகளே குஞ்சா படிச்சிருந்த அந்த அம்புட்டு குஞ்சும் என் பஞ்சாரத்திலே அடைய செய்யுங்கள் சாமி இப்ப படைச்ச மாதிரி சின்ன பஞ்சாரமா படிக்காதீங்க சாமி ஒத்த குஞ்சு அடையுது கொஞ்சம் பெருசா படிங்க இதுக்கு அவன் தேவையா சாமி வந்தது வந்தீங்க 14 ஜோத்திர ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்க மாட்டீங்க இந்த 8 தான் குடிச்ச அந்த மலைக்கு பின்னாடி உங்க குஞ்ச செத்தாடு ஆக அற்புதமான வரவேற்பு அன்பான வரவேற்பு செந்தாமரை மலர் போன்ற திருமுகம் மலர்ந்து அகமுகந்து பாமாலை பாடி பூமாலை சூடிய ஒன்றை
தரணி போட்டோம் தங்கர